இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இல்லாமல் பாஸ்தா செய்ய போகிறோங்க. அதுக்கு கடாயில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நான் பாஸ்தா சேர்க்குறேன். இந்த ஷேப் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மீடியமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க, நல்லா வெந்துடும், ஒட்டாமையும் வரும். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன், நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து தண்ணி வடிகட்டிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க, ஒட்டாமல் வரும் எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால. அதுக்குள்ளே வந்து நம்ம பேனில் வந்துட்டு கொஞ்சம் சாட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதையுமே வதக்கி விட்ட பிறகு நம்ம வந்து காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து சேர்க்குறேன். ஸோ அதையும் நல்லா கொஞ்சம் சாட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து குட்டியாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படாது. உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கலரும் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாங்க. அதாவது வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். அதை வந்து அப்படியே போடாமல் நம்ம வந்து அரைச்சி போட்டுக்கலாம், அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இது கூட வந்து சில்லி போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்துட்டு கரம் மசாலா, கொஞ்சமா ஜீரகத்தூள் சேர்க்கிறேன் நான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. ஸோ அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்க்கிறேங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா 6 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வந்து வேக வச்சிருக்கிற அந்த பாஸ்தாவை வந்து சேர்த்துடலாங்க. இப்போ ஒட்டாம வந்துருக்கு பாருங்க, எண்ணெய் விட்டு நம்ம வேக வச்சதுனால. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் வந்துட்டு அந்த பாஸ்தாக்குள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலா ஊறும். இதுக்கு மேலே வந்துட்டு நான் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இந்த 1 கப்பு பாஸ்தாக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நல்லா வந்துட்டு ஊறிடும் அது. ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம போதும், நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான பாஸ்தா ரெடி.